மனிதர்கள் அதிகமாகுவதற்கு காரணமாகிறது. ஷைத்தான்கள், ஜின்னின ஷைத்தான்கள் விலங்கிடுபடுவதற்கு காரணமாகிறது. அது அல்லாஹ் நம் மீது காட்டக்கூடிய கருணையாக இருக்கிறது. அப்படி என்றால் ரமலானுடைய மாதம் இன்னும் நமக்கு நேசத்திற்குரிய மாதமாகிறது. ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்லுகிறார்கள், லில்லாஹி ஃபீஹி லைலா, இந்த மாதத்தில் அல்லாஹ்வுக்காக ஒரு நாள், ஒரு இரவு இருக்கிறது. கைருன் மின் அல்ஃபி ஷஹர், அது 1000 மாதங்களை விட சிறந்தது. அதுதான் லைலத்துல் கத்ர். அப்ப நாம் ரமலானை ஏன் நேசிக்கிறோம்? லைலத்துல் கத்ரும் அதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. ஏனென்றால் அதுதான் குர்ஆன் பைத்துல் இஸ்ஸாவிலே முதல் வானத்திலே இறக்கப்பட்ட இரவு. அந்த முதல் வானத்தில் இறக்கப்பட்டு அதற்கு பிறகு வருடம் முழுக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத், அவர் உயிர் இருக்க வரைக்கும் அல்லாஹ் தொடர்ந்து இந்த பூமிக்கு வஹி இறக்கிக் கொண்டே இருந்தான். ஆனால் முழு குர்ஆனும் பைத்துல் இஸ்ஸாவிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிற ஆதாரபூர்வமான செய்திப்படி அது இறக்கப்பட்டு விட்டது. அது ரமதானுடைய ஒரு இரவிலே இறக்கப்பட்டது. லில்லாஹி ஃபீஹி லைலா என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். இதை சொல்லிவிட்டு ரசூல் ஒரு எச்சரிக்கையை சொல்லி பிடிக்கிறார்கள். மன் ஹுரிம கைரஹா ஃபகத் ஹுரிம், எவன் இந்த நன்மைகளை எல்லாம் விலக்கிக் கொண்டானோ, இந்த நன்மைகளை, பரக்கத்துகளை, இந்த கடமைகளை எல்லாம் விட்டுவிட்டு, இந்த வாய்ப்புகளை எல்லாம் விட்டுவிட்டு தவிர்த்து விட்டானோ, ஃபகத் ஹுரிம், அவன் விலகி போனவன், அவன் விளக்கப்பட்டவன், அவன் ஹராமிலே விழுந்து விட்டான், அவன் தடுத்து விட்டான், தனக்கு வர இருந்த பரக்கத்துகளை, நன்மைகளை எல்லாம் நாசமாக்கி விட்டான். அவங்கதான் எச்சரிக்கையா இருக்கிறது. எல்லா நன்மையும் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு கடைசியில் எச்சரிக்கையோடு ஒரு வஹீதோடு முடிக்கிறார்கள். யார் ஒருத்தர் இந்த கைதுகளை, இந்த நன்மைகள் எல்லாம் அடையாமல் விலக்கி விட்டாரோ அவர் நிச்சயமாக எல்லாவற்றையும் விலக்கிவிட்டு எல்லா நன்மைகளை இழந்து நஷ்டவழியாக ஆகிவிடும்.